ரீசன்ட் டைம்ல ஒரு முக்கியமான டேட்டா கிடைச்சது. அதுவும் பர்டிகுலரா கோல்ட்மேன் சாட்ச் என்பவர் என்ன சொல்றாரு, 2075 போது இந்தியா வந்து யூஎஸ் பீட் பண்ணி ரெண்டாவது மிகப்பெரிய பொருளாதார நாடா மாறு அப்படின்னு சொல்லி ப்ரெடிக்ட் பண்ணியிருக்காரு. அது எப்படி சாத்தியமாக போகுது? உண்மையாவே இந்தியா வந்து சைனாவோட போட்டி போட முடியுமா? எந்த மாதிரி சைனா அட்வான்ஸ் டெக்னாலஜி வச்சிருக்காங்க? இது எல்லாத்தையுமே டீடைலா நீங்க பதில பார்க்க போறோம். வணக்கம் நண்பர்களே, வெல்கம் பேக் டு கோல்ட் வேல் ஆஃபீஷியல் சேனல். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போற ஒரு முக்கியமான விஷயம், கோல்ட்மேன் சாட்ச் வந்து ரீசன்ட் டைம்ல ஒரு முக்கியமான அறிவிப்பை வெளியிடுறார். அதாவது ஃபியூச்சர் ப்ரெடிக்ஷன் அப்படிங்கிற பேர்ல 2075ல எந்தெந்த நாடுலாம் டெவலப் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி ப்ரெடிக்ட் பண்றாரு. அந்த வரிசையில சைனா வந்து கிட்டத்தட்ட $57 பில்லியன் மேல ஒரு மிகப்பெரிய உச்சத்தை எக்கனாமி லெவல்ல முன்னேற்றமா போயிட்டு இருக்கோ, அதுதான் முதல் முக்கியமான நாடா இருக்கு அப்படின்னு சொல்லி ப்ரெடிக்ட் பண்றாரு. அதே மாதிரி ரெண்டாவது முக்கியமான நாடா யூஎஸ் பீட் பண்ணி இந்தியா வந்து $52.5 ட்ரில்லியன் அளவுக்கு ஒரு மிகப்பெரிய எக்கனாமி தாண்டி போகும் அப்படின்னு சொல்லி ப்ரெடிக்ட் பண்ணிருப்பாரு. அதே மாதிரியே மூன்றாவதா யூஎஸ் வந்து கிட்டத்தட்ட $51.5 ட்ரில்லியன் மேல மூன்றாவது முக்கியமான மிகப்பெரிய பொருளாதார நாடா மாறு அப்படின்னு சொல்லி ப்ரெடிக்ட் பண்றாரு. ஆக்சுவலா கரண்ட் சிச்சுவேஷன் என்னப்பா அப்படின்னு சொல்லி பார்த்தா, இந்தியா வந்து 2024 to 25ல நம்மளுடைய எக்கனாமி லெவல் வந்து $4.3 ட்ரில்லியன் அளவுக்கு இருக்கு. அதே மாதிரியே 2028 போது அவங்களுடைய ப்ரெடிக்ஷன் படி $5.5 ட்ரில்லியன் அளவுக்கு இந்தியா ஒரு மிகப்பெரிய முன்னேற்றம் நோக்கி போகும் அப்படின்னு சொல்லி ப்ரெடிக்ட் பண்றாங்க. அதே மாதிரியே 2075 போது நம்ம நினைச்ச $51.5 ட்ரில்லியன் அளவுக்கு மிகப்பெரிய உச்சத்தை தொடும் அப்படின்னு சொல்லி ப்ரெடிக்ட் பண்றாங்க. ஆக்சுவலா சைனா வந்து கரண்ட் சிச்சுவேஷன்ல என்னப்பா இருக்கு அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்த்தா கிட்டத்தட்ட $19.5 ட்ரில்லியன் அளவுக்கு மிகப்பெரிய உச்சத்தை நோக்கி போயிட்டு இருக்கு. ரெண்டாவது பொசிஷன்ல இருக்காங்க. இந்தியா வந்து 5வது பொசிஷன்ல, நமக்கு முன்னாடி ஜெர்மனி, ஜப்பான் இவங்க எல்லாருமே நமக்கு முன்னாடி போயிட்டு இருக்காங்க. அதுதான் ஒரு முக்கியமான பிரச்சனையா இருக்கு. ஆக்சுவலா இவ்வளவு பெரிய ப்ரெடிக்ஷன் பண்றாங்க, உண்மையாவே இந்தியா வந்து சைனாவை பீட் பண்ண முடியுமா, யூஎஸ் பீட் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்த்தா இந்தியா வந்து கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆயிட்டு இருக்கு. காற்றினுடைய தரமும் சுத்தமா இல்ல, அதே மாதிரியே ஆத்து தண்ணியும் சுத்தமா இல்ல, ரெண்டுமே படு மோசமா இருக்கு. ஆனா சைனாவில் இன்னைக்குடைய சுச்சுவேஷனே வந்து பார்த்தா ஆற்று நீர் சுத்தமா இருக்கு, காற்றினுடைய தரம் படு பயங்கரமா இருக்கு. ஆனா ஒரு காலத்துல சைனாவிலுடைய காற்றினுடைய தரம் படு மோசமா இருந்துச்சு, ஆனா இன்னைக்கு படு பயங்கரமா மாறி இருக்கு. அதுக்கு காரணம் சைனா கவர்மெண்ட் எடுத்திருக்க ஒரு முக்கியமான முயற்சி தான். இந்தியாவில் இப்ப கரெக்டா சொல்லணும்னா டெல்லியில காற்றினுடைய தரம் படு மோசமா இருக்கு. நம்மளால டெய்லியும் நியூஸ்ல வந்து கண்கூட பார்க்க முடியுது. அதுவும் பர்டிகுலரா ஒரு சில ஏரியாக்கள்ல நீங்க வந்து சுத்தமான ஆக்சிஜன் சுவாசிக்கணும்னா காசு கொடுத்து வாங்குற நிலைமைக்கு டெல்லி போயிட்டு இருக்கு. அந்த மாதிரி இந்தியா ஃபுல்லா மாறுறதுக்கு ரொம்ப நாள் இல்லை. இது வந்து கவர்மெண்ட் வந்து கரெக்டான ஸ்டெப் எடுத்தா மட்டும்தான் இந்த பிரச்சனையை சால்வ் பண்ண முடியும். அதே மாதிரியே சைனா வந்து எப்படிதான் கண்ட்ரோல் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தா, அவங்க பண்ண ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நிலக்கரி பேஸ் பண்ணி இருக்க எல்லா வீட்டையுமே ஃபுல்லா இயற்கை எரிவாயுவா மாத்துனாங்க. அதே மாதிரி தொழிற்சாலைகள் எல்லாமே, அதுவும் பர்டிகுலரா இரும்பு, எஃகு இந்த மாதிரி தொழிற்சாலைகள் நிறைய இருக்கு. இது எல்லாத்தையுமே வந்து டோட்டலா வந்து இருக்காம, அதாவது பொல்யூஷன் அதிகமா வராம, கார்பன் எமிஷன் வராம ஃபுல்லா கண்ட்ரோலா பண்ணாங்க. அதே மாதிரி இங்க வந்து நிறைய ஃபேக்டரியில வந்து ஃபுல்லா பாய்லர்ஸ் 2 லட்சத்துல இருந்து 3 லட்சம் பாய்லர்களை ஃபுல்லா இன்க்ளூடிங் பண்ணாங்க. அதுவும் மட்டும் இல்லாம கவர்மெண்ட் வந்து டெய்லியும் வந்து காற்றினுடைய தரம் உங்க ஏரியால எவ்வளவு இருக்கு அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணிட்டே இருந்தாங்க. அதே மாதிரி யாரெல்லாம் காற்றை வந்து மாசுபாடு பண்றீங்களோ அவர்களுக்கு மிகப்பெரிய பனிஷ்மெண்டா ஃபைன் போடுவோம், ஜெயில போடுவோம். இது எல்லா சுச்சுவேஷனாலையும் சைனா வந்து கொஞ்சம் கொஞ்சமா காற்றினுடைய தரத்தை 2020 போது ஃபுல்லா கிளீன் ஏரை மாத்தி ஒரு அபிஷியலான அனௌன்ஸும் கொடுக்குறாங்க. அந்த அளவுக்கு சைனா மாத்திருக்காங்க. இது வந்து இந்தியானால முடியுமா அப்படின்னு கேட்டா ஒரு $1 மில்லியன் கொஸ்டின் தான். காற்றினுடைய தரம் ஓகே, இன்னொரு சைடு இருக்க பிரச்சனை அப்படின்னு பார்த்தா ஆற்று நீர் வந்து சுத்தமா இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டா கொஞ்சம் கஷ்டம் தான். அதுக்கு காரணம் நம்ம கங்கை நீர்லாம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய கழிவுகள் உள்ள கலந்துட்டு இருக்கு. அது மக்களுடைய கழிவுகள் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த பிளாஸ்டிக் உள்ள கலக்கிறது, அதே மாதிரியே ஃபேக்டரியிலிருந்து வர நிறைய கழிவு தண்ணீர் எல்லாமே ஆற்றுல கலந்து எல்லாமே காற்றினுடைய தரம் எப்படி மாசுபாடு ஆகுதோ அதே மாதிரி ஆற்றினுடைய தரமும் மாசுபாடு ஆயிட்டு இருக்கு. அதுதான் ஒரு நிதர்சனமான உண்மை. அதே மாதிரி மக்கள் நினைச்சாங்க அப்படின்னா ஆத்து தண்ணியை எவ்வளவு மோசமா ஆக்க முடியும் அப்படிங்கிறத நம்ம கண்கூட பார்த்தோம். அது கும்பமேளா பிரச்சனையப்போ அப்ப எந்த அளவுக்கு இந்தியாவில் இருக்கிற மக்கள் வந்து படு மோசமா வந்து ஒரு தண்ணி வந்து சீரழியிருக்கு நிறைய வந்து காரணமா இருக்காங்கிறது தெளிவா தெரியுது. அதே மாதிரி இன்னொரு முக்கியமான பிரச்சனை, இந்தியா வந்து 2075ல பெரிய லெவல்ல டெவலப் ஆகும் அப்படின்னு சொல்லி ப்ரெடிக்ட் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம வந்து சைனாவுக்கு ஈக்குவலா வரணும்னு சொல்லிட்டு இருக்கோம்.
இது எப்படி பாசிபிள் ஆகுங்கிறது அடுத்த பிரச்சனை. ஆக்சுவலா இங்க இன்னொரு முக்கியமான டேட்டா சொல்லணும்னா, இந்தியாவில் பில்லியனர்ஸ் வந்து இப்ப 2025ல எவ்வளவு பேர் இருக்காங்கன்னா கிட்டத்தட்ட 284 பேர் இருக்காங்க. ஆக்சுவலா இது ஒரு டேட்டா சொல்லுதா? இன்னொரு முக்கியமான டேட்டா என்ன சொல்லுது? இந்தியால கிட்டத்தட்ட 5-6% மக்கள் வந்து இன்னுமே வறுமை கோட்டு கீழே, அதாவது சாப்பாடு இல்லாம கடுமையான சுச்சுவேஷன் இருக்காங்க அப்படின்னு சொல்லி இன்னொரு டேட்டா சொல்லுது. கரெக்டா சொல்லணும்னா 8 கோடி மக்கள், இந்தியால 140 கோடியில 8 கோடி மக்கள் வந்து இன்னுமே வறுமையில வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஆக்சுவலா இன்னும் சுருக்கமா சொல்ல போனா தமிழ்நாடு அளவுக்கு மிகப்பெரிய ஏழ்மை வந்து போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு முக்கியமான டேட்டா சொல்லுது. அதே மாதிரி சைனால இன்னைக்கு வந்து ஏழ்மையில மக்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்களா அப்படின்னு கேட்டா சுத்தமா கிடையாது. ஆனா 2020 போது 17% வந்து அங்க இருக்க மக்கள் வந்து வறுமையில வாழ்ந்துட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆனா 3 வருஷத்துல நிறைய வந்து இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணி, அதாவது ஒரு நாள் அவங்களுடைய வருமானம் அப்படின்னு பார்த்தா $3 இருந்துச்சு. அது வந்து 2020ல. ஆனா இன்னைக்கு 2025ல $7 மாறுற அளவுக்கு ஒரு மிகப்பெரிய முயற்சி எடுத்து சைனா ஃபார்வர்ட் நோக்கி போயிட்டு இருக்காங்க. அதே மாதிரி சைனாவினுடைய பில்லியனர்ஸ் லிஸ்ட் வந்து கிட்டத்தட்ட 823 பேருக்கு மேல இருக்காங்க. அந்த அளவுக்கு, அதாவது பில்லியனர்ஸும் அதிகமா இருக்காங்க, வறுமை கோட்டு கீழையும் இங்க அதிகமா இல்ல. ஆனா இந்தியால அப்படி கிடையாது. இந்தியால வந்து இன்னும் சுருக்கமா சொல்ல போனா நம்ம நாட்டினுடைய ஜிடிபில 40% வந்து 2 மக்கள் மட்டும்தான். சுருக்கமா சொல்ல போனா 2 பேர், அதானி அம்பானி, இவர்கள் மட்டும்தான் 40% கான்ட்ரிபியூட் பண்றாங்க. மத்த ஜிடிபில இருக்க 60%, இந்தியால இருக்க 140 கோடியில 2 பேர் மட்டும் கம்மியா இருந்துச்சுன்னா அவர்கள் தான் ஃபுல்லா மக்கள் வந்து கான்ட்ரிபியூட் பண்றாங்க. அப்ப எந்த அளவுக்கு நம்ம நாடு மிகப்பெரிய வளர்ச்சி நோக்கியா போகுது அப்படிங்கறத நம்மளால கண்கூட பார்க்க முடியுது. அதுதான் ஒரு நிதர்சனமான உண்மை. அதே மாதிரியே நம்ம இவ்வளவு விஷயம் வந்து இந்தியாவை நெகட்டிவா பேசணும். பட் இந்தியாட்டையும் 2050க்கு மேல நமக்கு நிறைய பாசிட்டிவ் இருக்கு. அதுவும் முக்கியமான ஒண்ணு அப்படின்னு பார்த்தா இந்தியாவினுடைய மனுஷங்களுடைய ஆவரேஜ் ஏஜ். ஆக்சுவலா 2025 இப்ப டேட்டா படி 28 வயசுல இருக்கிறீங்க தான் மக்கள் வந்து அதிகமா இருக்காங்க. இதே 2050 ஆச்சுன்னா இந்தியால ஆவரேஜ் ஏஜ் வந்து 38 இருப்பாங்க. ஆக்சுவலா இப்படி பார்த்தா இளைஞர்கள் இந்தியால அதிகமா இருப்பாங்க. அதுதான் இந்தியாவினுடைய ஒரு முக்கியமான ஸ்ட்ரென்த்தா இருக்கு. ஆனா சைனாவில் ஒரு மிகப்பெரிய நெகட்டிவ் அப்படின்னா அவங்களுடைய ஆவரேஜ் ஏஜ் வந்து 2050 போது எல்லாத்துக்கும் 50 வயசு ஆயிரும். அதனால இந்தியா வந்து கொஞ்சம் ஒரு ஸ்டெப் வந்து முன்னாடி போறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அதே மாதிரி சைனாவுடைய டெக்னாலஜியை ஈக்குவல் பண்றதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்கு. ஆக்சுவலா இப்போ இந்தியா வந்து 2025 இருக்காங்கன்னா இந்தியா வந்து 2050 ஆகும்போது சைனாவினுடைய 2025 அப்பதான் வந்து நம்ம தொட முடியும். அதுதான் ஒரு நிதர்சனமான உண்மை. அதே மாதிரி இன்னொரு முக்கியமான பாசிட்டிவ் அப்படின்னு பார்த்தா இந்தியாவினுடைய அட்வான்ஸ் டெக்னாலஜி கொஞ்சம் கொஞ்சமா இப்பதான் டெவலப் ஆயிட்டு வருது. அதுவும் பர்டிகுலரா டிஜிட்டலைஸ் ஆயிட்டு வருது. அதனால அது கூட இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவா மாறும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதே மாதிரியே இந்தியால இன்வெஸ்டர்ஸ் வந்து ரொம்ப அதிகமா 2050 போது நிறைய உள்ள வந்துருவாங்க. அதுவும் பர்டிகுலரா வெளிநாட்டுல இருக்க எல்லா இன்வெஸ்டரும் இந்தியாவை தான் ஃபுல்லா போக்கஸ் பண்ணுவாங்க. அந்த அளவுக்கு இந்தியாவினுடைய மார்க்கெட் மாறிடும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதுவரைக்கும் வந்து இந்தியாவினுடைய ஸ்ட்ரென்த்தை பார்த்தோம். இதுக்கு மேல சைனாவினுடைய ஸ்ட்ரென்த்தை பார்க்க போறோம். சைனாவினுடைய ஸ்ட்ரென்த் பேசிக்கா என்னன்னா அவங்களுடைய டெக்னாலஜி தான். அவங்களுடைய டெக்னாலஜி வந்து இந்தியா வந்து ஏணி வச்சா கூட எட்டாது. அவ்வளவு உயரத்துல வந்து அவங்க போயிட்டு இருக்காங்க. அதே மாதிரியே இன்னொரு முக்கியமான ஸ்ட்ரென்த் அப்படின்னு பார்த்தா சைனா வந்து எக்ஸ்போர்ட்டை இன்னைக்கு வந்து ரொம்ப அதிகமா பண்ணிட்டு இருக்காங்க. அதனால அவங்க வந்து வறுமையிலிருந்து கொஞ்சம் கொஞ்சம் மீண்டுட்டு வராங்க. அதே மாதிரியே எந்த ஒரு நாடு வந்து எக்ஸ்போர்ட்டை அதிகமா பண்றாங்களோ அந்த நாடு பெரிய லெவல்ல டெவலப் ஆகும். அதைத்தான் வந்து இப்ப சைனா பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க மேனுபேக்சரிங்கும் டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க, எக்ஸ்போர்ட்டையும் அதிகம் பண்ணிட்டு இருக்காங்க. அதுதான் ஒரு நிதர்சனமான உண்மை. அதே மாதிரியே அவங்க கிட்ட டெக்னாலஜி வந்து ரொம்ப அட்வான்ஸா போயிட்டு இருக்க காரணத்தினாலதான் சைனா வந்து எளிதில் முன்னேற்றம் அடைஞ்சிட்டு இருக்கு. ஆக்சுவலா யூஎஸ் வந்து ஏன் 3வது இடத்துக்கு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு பார்த்தா அங்க இருக்க நிறைய இன்வெஸ்டர்ஸ், நிறைய மார்க்கெட் எல்லாமே இந்தியா பக்கமும் சைனா பக்கமும் திரும்பறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அதுக்கு காரணம் இந்தியால பாப்புலேஷன், சைனாவிலேயோ பாப்புலேஷன் ரெண்டுமே அதிகமா இருக்கு. அதனால அதை பேஸ் பண்ணி எல்லாமே இந்த 2 நாடுகளுக்கு வரக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால ஃபியூச்சர்ல இந்தியாவும் சைனாவும் தான் உலகத்துல இருக்க எல்லா நாட்டையும் ஆட்டி படிக்க போகுது. நம்ம தான் ஒரு மிகப்பெரிய டெவலப்பிங் கண்ட்ரியா மாற போற அப்படிங்கிறது தெள்ள தெளிவா தெரியுது. இது எந்த அளவுக்கு சீக்கிரமா போவாங்க அப்படிங்கிறத நாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். பார்க்கலாம் என்ன நடக்குது என்று சொல்லி நாளைக்கு இன்னும் ஒரு நல்ல ஒரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ, ஜெய் ஹிந்த்.